அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம ஐயா 2023 ஐயா சமாதி அடைஞ்சிட்டாங்க. சமாதி அடைஞ்ச நாள்ல இருந்து ஒரு 6 மாதம் ரொம்ப அமைதியாகவும் கரெக்டாகவும் போயின்னு இருந்தது நம்ம ஆசிரமம். அதுக்கு மேலே என்னென்னா, நம்ம சீனிவாசன் ஐயா சமாதி அடைஞ்சி மறு மாதம், அதாவது ஜூன் மாதம் வந்த பௌர்ணமிக்கு நம்ம அவரை குருவாக ஆக்கணும். அவரை குருவாக்கிட்டு அந்த மேடையில் ஐயா எழுதின வில்லு, ஐயா என்ன வில் எழுதினாருன்னு சொன்னால், உயில் எழுதினாருன்னு சொன்னால், நிர்வாக கமிட்டி 5 பேரை போட்டார். தியாகு ஆகிய நானும், தம்பி ஜீவானந்தமும், பாஸ்கர், சீனிவாசன், எத்திராஜ், இவங்க நிர்வாக கமிட்டியை சேர்ந்தவங்க. எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இவங்க பெரும்பான்மை அடிப்படையில் முடிவுகளை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் எல்லாரையும் போய் கேட்டுனுக்கு அவசியம் இல்லை. ஆகையினால் அவங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கொடுக்கறதுக்காக ஆலோசனை கமிட்டின்னு ஒரு 5 பேரை போட்டார். சரவணன், செந்தில், மணிகண்டன், யுவராஜ், டாக்டர் பார்த்திபன், இவங்க ஒரு ஆலோசனை குழுவை சேர்ந்த 5 பேர். ஆலோசனை குழுவோட வேலை என்னென்னா, நாங்கள் நிர்வாக கமிட்டி ஆலோசனை கேட்டால் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவங்கள வேலை. அவங்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமையை ஐயா உயிரில் எந்த வகையிலையும் கொடுக்கல. நீங்கள் 2023 அந்த மேடையில் செந்தில் சாமி அட்வொகேட்டு அந்த உயிரில் படிச்சிருப்பார். அப்போ அவர் தெளிவாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவார். ஆலோசனை குழுவாகிய நாங்கள் அப்படின்னு ஆலோசனை குழுவை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருப்பார். ஆலோசனை குழுன்னா ஆங்கிலத்தில் அட்வைசரி கமிட்டி. இது 2023 வரைக்கும் இருந்த நிலை. ஆனால் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆலோசனை குழுன்றதை மாற்றிட்டு இது ஸ்டேரிங் கமிட்டி, தமிழில் சொல்லணுன்னா வழிகாட்டுதல் குழு அப்படின்னு ஐயா உயில் எழுதியிருக்காரு. அந்த உயிலில் எங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்காரு. நிர்வாக கமிட்டி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் கூட எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது இந்த ஆசிரமத்தில்னு ஐயா எங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்காரு. நீங்கள் எதை பண்ணணும்னாலும் எங்களோட ஒப்பீனியன் இல்லாமல், எங்களோட வழிகாட்டுதல் இல்லாமல், நாங்கள் சொல்லாமல் நீங்கள் எதையுமே தன்னிச்சையாக இயங்கவே முடியாதுன்னு ஒரு பொய்யான ஒரு உயிலை ரெடி பண்ணி எடுத்துன்னு இன்றைக்கி படிச்சிட்ருக்காங்க. இதுதான் உண்மைன்னா 2023 எதுக்காக ஆலோசனை கமிட்டின்னு சொல்லணும்? இது 2003 மட்டும் 23 மட்டும் சொன்ன விஷயங்கள் இல்லை. மேடையிலையும் ஆலோசனை கமிட்டி தான் படிச்சிருக்காரு. இந்த வருடம் ஜனவரி மாதம் 2025 அன்னைக்கு நடைபெற்ற பௌர்ணமியில் ஆலோசனை கமிட்டி, சீனிவாசன், அவங்கள சேர்ந்தவங்க எல்லாரும் மேடையில் ஏறி பேசும்போது கூட சரவணன் சார் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, ஆலோசனை நிர்வாக கமிட்டி தான் எல்லா கணக்கு வழக்கும் பார்ப்பாங்க, அதில் நாங்கள் தலையிட்டதே கிடையாது. ஏதாவது ஆலோசனை தேவைப்படுமானால் அப்போ எங்களை கேட்பாங்க, அப்போ மட்டும்தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் நடைபெற்ற பௌர்ணமியில் நடைபெற்ற அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் பேசும்போதே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். சரிங்களா? இது எப்போ கருத்து முரண்பாடுகள் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, சீனிவாசன் ஐயாவை நாங்கள் குருவாக போட்டோம். எதுக்காக குருவாக போட்டோம்னா, ஐயா சமாதி அடைஞ்சிட்டாரு, ஐயாவுக்கு மாற்று இவர் தான் அப்படின்னு நாங்கள் போடலை. அவர் ஒரு நிர்வாக குழுவில் இப்போ நம்ம வெளியேந்து வந்திருக்காங்க, ஐயா சமாதி ஆகிட்டாருங்க, அடுத்த குரு யாருங்கன்னு கேட்டால் சொல்கிறதுக்காக மட்டும்தான் குரு. அவருக்கு ஐயாவுக்கு மாற்றும், ஐயாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஐயாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இந்த உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. அவருடைய கால் தூசு அளவு கூட யாருக்கும் ஞானம் கிடையாது. ஐயாவுக்கு மாற்றுவா இந்த உலகத்தில் ஒருத்தனும் கூட இல்லாத சமயத்தில் இவர் எப்படி அதுக்கு மாற்றாக வர முடியும்? அவரை போட்டதுக்கான காரணம், நம்மளோட சீனியர், வயசில் பெரியவர், எல்லாரும் அரவணைச்சு போவார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நானும் தம்பியும் முடிவு பண்ணி அவரை குருவாக போட்டோம். இந்த ஒரு காரணம் மட்டும்தான் சொல்லணும். அடுத்த குரு யாருன்னு கேள்வி வந்துடக்கூடாது. நிர்வாகத்துக்காக மட்டும்தான் அவரை குருவாக போட்டோம். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஐயா போயிட்டாருப்பா, இனிமேல் நான் தான் எல்லாமே. ஐயா எப்படி எல்லாமே முடிவு அவர் மட்டுமே பண்ணாரோ, அதே போல் இங்கே நான் மட்டும்தான் எல்லா முடிவும் எடுப்பேன், இதுக்கு நீங்கள் யாரும் தடை போடவே கூடாது அப்படின்னு
ஒரு காரியத்தையும் தன்னிச்சையாக செயல்பட்டார். இது தன்னிச்சையாக செயல்பட்டது மட்டும் இல்லாமல் ஐயான்ற அந்த புனித தன்மை, அந்த சமாதியோட புனித தன்மை, அந்த பேரில் இருக்கிற புனித தன்மை, அந்த ஆசிரமத்தில் இருக்கிற புனித தன்மையை அவர் கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. அதை துச்சமாக எண்ணி செயல்படுறாரு. ஐயாவுக்கு பூஜை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? ஐயா அதுக்கு முன்னாடி கேட்டாரா? ஐயாவுக்கு பாத பூஜை பண்ணியிருக்கோம். குரு பூஜை, குரு பூர்ணிமா அன்னைக்கு அவருக்கு மாலை போட்டு, தாமரை மாலை போட்டு எல்லாரும் பாத பூஜை பண்ணியிருக்கிறோமே. எதுக்காக பண்ணோம்? ஒரு குருவை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் வரும்போது கொண்டாடணும். ஆனால் அவர் ஏற்றுக்கிறதே இல்லை. அவர் தன்னை எப்போவுமே தான் ஒரு சாதாரண மனுஷன்தான், உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், என்னோட அனுபவத்தில் பேசுகிறேன், அவரை எப்போவுமே தாழ்த்திக்கினே இருந்தார். காரணம், அவர் முழுமையான ஞானம் அடைஞ்ச ஒரு மகான். ஒரு மகானோட வாயில் அது மட்டுமே உதிக்கும், வேற வார்த்தைகள் எதுவுமே வராது. ஆனால் சீனிவாசன் எதற்கேட்டாலும் நான் மட்டும்தான் அங்கே. இப்போ நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயா பௌர்ணமி கிளாஸ் நடக்கும்போது முருகர் ஆலயத்துக்கு எதிரில் உட்காந்து தான் பௌர்ணமி கிளாஸ்லாம் அந்த மண்டபத்தில் தான் நடைபெறும். அது ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும்தான் அங்கே பேசுவார். ஆனால் மற்ற நாட்களில் அது எவ்வளோ நேரமானாலும் மணிக்கணக்காக, ராத்திரி 12 மணி, 1 மணி, இல்லை விடிகாலம் 3 மணிக்கு இருந்தாலும் கூட எங்கே உட்காந்து பேசுவாருன்னா, தியான மண்டபத்துக்கு போகிற வாசல் வழியில் நாம் ஐயாவோட ஃபோட்டோ வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நின்று தான் உட்காந்து மட்டும்தான் அந்த சேரில் உட்காந்து தான் அவர் மணிக்கணக்காக பேசியிருக்காரு. எவ்வளோ 1000 விளக்கங்கள் மக்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்காரு. அப்போது சமாதிக்கு அடுத்து நாம் பாதுகாக்க வேண்டிய இடம், புனிதத்தன்மையை கொண்டாடக்கூடிய இடம் எதுனா அங்கே அவர் உட்காந்து பேசின அந்த இடம் மட்டும்தான். அதனால தான் ஜனவரி மாதம் இவங்க வெளியேறினதுக்கப்புறம் நாம் அந்த பகுதியை, அந்த இடத்த சேர் போட்டு ஐயா யூஸ் பண்ணது, அது ஏதோ ஒன்று கடையில் வாங்கினது போட்ட துண்டும் இல்லை, ஐயா அவர் பயன்படுத்தி அந்த துண்டையே அங்கே போட்டு வச்சு அந்த சேரில் தான் அவர் உட்காருவார். அந்த சேரில் அவர் பயன்படுத்தி அதே துண்டை அங்கே போட்டுட்டு, ஏன்னா அந்த துண்டு அவர் அங்கே இருக்கிறாரு, அவர் வாங்குறாரு, அந்த சுவாசம் அதில் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் போட்டுட்டு அங்கே அலங்காரம், மலர் அலங்காரம் பண்ணுவோம். அவர் பாதம் தரையில் பற்றக்கூடாதுன்னு ஒரு வெல்வெட்டு துணியை போட்டு அந்த பாதம் தரையில் படாமல் பார்த்து, ஏன்னா அங்கே இருக்காரு, அவர் இல்லாமல் போகலை. உண்மையாக இருக்கக்கூடிய இதை பார்த்துங்கிற எல்லா சீடர்களுக்கும் இந்த உண்மை தெரியும். ஐயா எல்லாருடைய உள்ளத்துலையும் இருக்காரு, எப்போவுமே இருக்காரு அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரியும். நாங்களும் அதனால தான் ஐயாவுக்கு அவர் உட்காந்த இடத்துல இவ்வளோ அலங்காரம் பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுருந்தோம். ஆனால் நேற்று நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அங்கே ஆலோசனை கமிட்டி எல்லாரும் இருந்தாங்க, நிர்வாக குழுவை சேர்ந்து இந்த சீனிவாசனும் இருந்தார். ஆனால் சீனிவாசன் உட்காந்து சேர் பார்த்தீங்களா? ஐயா உட்காந்துருந்த அதே சேரில் போய் உக்காண்டிருக்காரு. நாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தோமோ, அந்த புனித தன்மையை எக்கார்ந்து கொண்டு கெட்டுடவே கூடாது, நம்ம எவ்வளோ போற்றி பாதுகாத்தோமோ அதே சேரில் அவர் உக்காஞ்சி இன்னைக்கு நேற்று வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு குரு மேலேயோ குரு பக்தியோ எதுவுமே இல்லை. இங்கே என்னவோ சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பக்தி வளர்க்குறோம்னு. இங்கே யாரையும் நாங்கள் மொட்டை போட சொல்கிறதில்ல, யாரையும் உத்ராஜம் கட்ட சொல்கிறதில்ல, யாரையும் காவி வேட்டி கட்டி திரியணும்னு சொல்கிறதில்ல. அந்த மாதிரி பக்தி நாங்கள் வளர்க்குறது இல்லை. ஒரு குருவை கொண்டாட வேண்டியது சீடனுடைய கடமை. ஏன் கொண்டாடணும் குருவை? உலகத்தில் இருக்கிற எல்லாமே உலக விஷயத்தை பற்றியே பேசுகிறான், எப்படி வாழணும், எப்படி பிழைக்கணுன்றதை பற்றியே பேசுகிறான். ஆனால் உன்னை நீ எப்படி அறிவ? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். இந்த உண்மையை புரிய வைக்கிறது யாரால முடியும்? இந்த உலகத்தில் ஒருத்தனை கூட காட்டவே முடியாது. அப்படி ஒரு ஜீவன், அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் தான் குரு. அப்படிப்பட்ட உன்னதமான நம்மளுடைய சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய அந்த புனித தன்மையை இவங்க குலைக்கிறாங்க. அவர் மேலே எல்லளவும் ஈடுபாடு இல்லை. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், எந்த மாதிரி பக்தி வளர்க்குறோம்? ஒரு குரு பக்தி தான் வளர்க்குறோம். நாம் என்ன போகிற வரவங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையே. சீடர்களுக்கு குரு மேலே பக்தி இல்லைன்னா அந்த கலை எப்படி பலிக்கும்? அவங்களால எப்படி தொடர்ந்து ஈடுபட முடியும்? அதனால தான் குரு பக்தி தான் நாங்கள் வளர்க்குறோம். அப்போது குரு பக்தி இல்லைன்னா என்ன ஆகுன்றதுக்கு ஒரே உதாரணம், சீனிவாசனுடைய மனசில் குருவை பற்றி என்ன நினச்சிருக்காரு ஒரே உதாரணம். நேற்று ஐயா உட்காந்து அந்த சேரில் இவர் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை ஆலோசனை கமிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. தனிப்பட்ட முறையில் இவர் குருவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காருன்றதை நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் சொன்னதே இல்லை. அவர் எப்போ கேட்டாலும் ஆலோசனை கமிட்டியை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவர் போயிட்டாருப்பா, குரு போயிட்டாரு, இனிமேல் இவர் தான் குரு, இவரை பற்றி தான் நாம் பேசணும், இவரை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எங்களை புஷ் பண்ணாங்க. நாங்கள் எதுக்கு அவரை பற்றி பேசணும்? அவர் எங்களுக்கு குருவா?
முதல் பாடத்திலிருந்து வாசி பாடம் வரைக்கும் நான் என்னோட குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி கையில தான் நான் உபதேசம் வாங்கினேன். எனக்கு என்னைக்கு பாடம் கொடுத்தாரோ வாசி பாடம், அதே நாளில் தான் சீனிவாசனும் பாடம் வாங்கினாரு. அதனால யாரும் சீனியர் கிடையாது. ஏதோ ஆசிரமத்துக்கு வந்ததுனால இங்கே யாரும் சீனியர் கிடையாது. அப்படின்னா சீனியர்னு யாரை சொல்லணும்னு சொன்னால், இந்த 50 வருஷ காலம் அவர் கூடவே பயணப்பட்டுக்கின்னு ஆன்மீகத்தில் எவ்வளோ கேள்விகளை கேட்டு இருக்கக்கூடிய எங்களை தான் அவர் சொல்லியிருக்கணும். நாங்கள் மட்டுமே அவருடைய நெடுநாளைய பழைய சீடர்கள். மற்றவங்க எல்லாம் அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம், அவர் உபதேசம் கொடுக்குற காலத்துக்கு அப்புறம், அவர் ஆசிரமத்தை கட்டினது காலத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்த கூட்டமே தவிர யாரும் பழைய சீடர்கள் இல்லை. ஏன்னா நான் 2000 இல்லை 2009 தான் ஆசிரமம் தொடங்குது. 2000க்கு முன்னாடியே வீட்டை விட்டு ஓடி போனவன், அவ்வளோ வேட்கை உள்ளவன். இந்த தேடலை எனக்கு ஒரு விடையை சொல்லி ஆகணும்னு வீட்டை விட்டு வெளியேறினவன். ஆனால் அவனை பிடிச்சின்னு வந்து ஐயாவும் ஐயாவுடைய குருவும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு உபதேசம் கொடுத்து என்னை உட்கார வச்சாங்க. அப்போ முதல்ல உபதேசம் வாங்கினவன் யாருன்னு சொன்னால் இதே தியாகு மட்டும்தான். இந்த தியாகு தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி பேசினுக்கிறேன். இந்த தியாகு ஐயா கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்டு விடை தெரிஞ்சிருக்கிறேன். அதனால தான் ஐயா சொல்லியிருக்காரு, எனக்கு அப்புறம் என் மகன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தில் வேலாயுதம்ன்ற ஒருத்தரை அடுத்தது என்னோட பையன்றதுக்காக சொல்லலை, என்னோட மகன்றதுக்காக சொல்லலை, இவன் பேசுவான், அந்த வேலையை இவன் செய்வான் அப்படின்னு பரிபூர்ண நம்பிக்கையோட சொன்னதுக்கு காரணம், நான் அவரை என்றைக்குமே தந்தைன்னு சொன்னதில்லை. நானும் என்னோட தம்பி ஜீவானந்தமும் அவரை அப்பான்னு இன்ன தேதி வரைக்கும் ஆசிரமத்தில் சொன்னதே இல்லை. நீங்கள் இப்போ 2.25 வருஷம் ஆகுது ஐயா சமாதி அடைஞ்சி. தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆசிரமத்தில். வேறு யாராவது பேசுகிறாங்களா? இல்லையே. தொடர்ந்து பேசியிருக்கேன். எங்கேயாவது நான் பையன் என்னோம், அவர் அப்பா அண்ணோம் எங்கேயாவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? குரு, நான் கூட குருன்னு நான் என்ன குருன்னு சொன்னதில்லை, சீடன் தான் சொல்லியிருக்கிறேனே தவிர எங்கேயும் அப்பான்ற உறவு முறையில் நாங்கள் எங்கேயுமே அவரை வெளிப்பட்டினதே கிடையாது. ஒரே வார்த்தை, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன, குருவுக்கும் சீடனுக்கும் மாறும் உறவு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. எந்த விதமான உரிமையும் நாங்கள் அங்கே எதிர்பார்க்கலை. எங்களுக்கு ஐயா ஒரு கடமையை கொடுத்துருக்காரு. ஏன் காலத்துக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு எங்களை நம்பி கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் பாடுபட்டிருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். 2023 ஐயா சமாதி அடைஞ்சதுக்கப்புறம் ஐயா எழுதின வில்லு, ஐயா எழுதின உயிலை, சீனிவாசன் ஐயாவை குருவாக உட்கார வச்ச அந்த மண்டபத்தில் அட்வொகேட் செந்தில்குமார் அவர்கள் ஆலோசனை குழுவை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் ஐயாவோட எழுதின உயிலை அங்கே படிக்கிறார். படிக்கும்போது தெளிவாகவே படிக்கிறாரு. நிர்வாக குழு 5 பேர் ஐயா போட்டிருக்காரு. அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஆலோசனை வழங்குறதுக்காக ஆலோசனை குழு யார் யார்? சரவணன், செந்தில், மணிகண்டன், யுவராஜ், டாக்டர் பார்த்திபன், அவங்க 5 பேரையும் ஆலோசனை குழுவாக போட்டிருக்காங்க. அவர் 2023 ஜூன் மாதம் மண்டபத்தில் பேசுறது இப்போ நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான நிலையாளருக்கான காலம் வந்துருச்சு. அதனால் எனக்கு பின்னாடி சில ஏற்பாடுகள் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னுடைய நினைவு பின்னாடி பதிவு பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. அது பிரகாரம் என்னை ஒரு உயில் எழுத சொன்னார். அதை எழுதி ஐயாட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஐயா இதில் முதலே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி ஐயா நிர்வாக திறம்பட நடத்திட்டு வந்திருக்காரு. அதுபோக இப்போ சில நிர்வாக குழு ட்ரஸ்டியில் முக்கியமான நபர்களை ட்ரஸ்டியை ஐயா பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக ஐயா பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ தியாகு அவர்கள், பிரம்மஸ்ரீ ஜீவானந்தம் அவர்கள், பிரம்மஸ்ரீ பாஸ்கர் அவர்கள், பிரம்மஸ்ரீ எத்திராஜ் அவர்கள் ஐயாவுக்கு பின்னாடி உடனடியாக இந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னை ஒருத்தர் ஆலோசனை குழு உறுப்பினராக 5 பேர்த்த ஐயா நியமிச்சிருக்காரு. அதில் நான் ஒரு ஆள், செந்தில்குமார், சரவணகுமார் 2, டாக்டர் பார்த்திபன் 3, ஐயா மணிகண்டன் 4, யுவராஜ் ஐயா 5 பேர்த்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஆலோசனை குழுவாக நியமிச்சிருக்காரு. ஐயா அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாவுடைய இதில் உருவான இந்த ட்ரஸ்ட்டுக்கான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை இந்த ட்ரஸ்ட்டு நிர்வகிச்சுக்கிறதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. இவங்க இதை நிர்வகித்து என்னென்ன பண்ணணும், ஆசிரமத்துக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன பண்ணணும், சீடர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் ஐயா முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு.
சப்போஸ் இவங்க ஏதாவது கூட ஒரு முடிவு எடுக்க முடியல, இல்லை இவங்க எடுக்கிற முடிவு சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்ததுன்னா எங்க கிட்ட சொன்னாலும் நாங்கள் அதுக்கு ஆலோசனை சொல்லணும். நான் இப்படி தாங்க இப்படி தாங்க அது இப்படி தாங்க, இதுதான் உண்மை, இதுதான் அது எல்லாம் உயிரெல்லாம் எழுந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. ஐயா கையெழுத்து இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. இதில் செந்தில் சாமி படிக்கும்போது மேடையில் படிக்கிறாரு. படிக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆலோசனை கமிட்டி அப்படின்னு ஒரு 5 பேரை போட்டிருக்காருன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்கிறாரு, நிர்வாக கமிட்டிக்கு தேவையான நிர்வாகம் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரமும் ஐயா எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ச்சி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் பேசும்போது தெரியும், ஆலோசனை குழு அப்படின்னு தெளிவாகவே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அப்போது ஆலோசனை குழுனா நிர்வாகம் ஆலோசனை கேட்டால் சொல்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஆலோசனை குழுவை தவிர நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்க போடலை. நிர்வாகம் பண்ணுறதுக்கு நிர்வாக கமிட்டியாக எங்களை போட்டிருக்காரு. சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தோன்னா, ஆலோசனை குழுன்ற அந்த வார்த்தையை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் இது ஸ்டேரிங் கமிட்டின்னு திரும்ப எல்லாரும் ஒரே மாதிரி கீக்குத்தா மாதிரியே பேசுகிறாங்க. ஸ்டேரிங் கமிட்டிக்கு தான் ஸ்டேரிங் கமிட்டிக்கு தான் ஸ்டீரிங் கமிட்டியின் ஸ்டேரிங் கமிட்டிக்கு தான் அப்போ 2023 பேசுனது தப்பா? அப்போ அந்த உயில் பொய்யா? அப்போ இப்போ அவங்க கிட்ட இருக்கிற உயில் எது பொய்? அப்போ அந்த உயிலை மாற்றிட்டு இப்போ வரத்துக்காக தான் இந்த 8 மாத காலம் அவங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தாங்களா? இப்போ ஒரு தனியாக ஆசிரமம் தொடங்கிறதுக்கான நோக்கம் அந்த உயிலை எப்படி நம்ம மாற்றி சொல்லலாம், எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசமா? 2023 தெளிவாக சொல்கிறாங்க எல்லாருமே, மேடையில் எல்லார் முன்னிலையிலுமே சொல்கிறாங்க, எங்களை ஆலோசனை கமிட்டின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னவங்க செந்தில் சொல்லியிருக்காரு, சரவணன் சாமி சொல்லியிருக்காரு, நாங்கள் நிர்வாகத்தை தலையிட மாட்டோம் சரவணன் சாமி சொல்லியிருக்காரு. இப்போ நல்லா போயிருந்தது ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் நல்லா போயிருந்த ஆசிரமத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏன் வந்தது அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் என்னென்னா என்னுடைய குருநாதரை தலைமையில் வச்சு கொண்டாடணும், இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும். ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் ஒரு தனி மனிதன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. ஒரு தனி மனுஷனோட உழைப்பு. அதில் அந்த ஆசிரமத்தை எப்படி கட்டினாருன்றது நீங்கள் ஏற்கனவே நிறைய ஐயா வாயாலேயே நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. நான் எவ்வளோ கடன் வாங்கினேன், இதே சரவணன் கிட்ட நான் எவ்வளோ வட்டிக்கு வாங்கினேன்லாம் ஐயா சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே அந்த சரவணனுக்கும் தெரியும். சரவணன் கிட்ட தான் நிறைய வட்டிக்கு வாங்கிக்கிறேன். சரவணனே கேட்டிருக்காரு, எதுக்கு சாமி நீ கடன் வாங்கி பௌர்ணமி கிளாஸ் நடத்திங்கிற, உனக்கு நான் தலையெழுத்தானு சரவணனே பேசியிருக்காரு. இது அவர்கிட்ட மட்டும் வாங்கினதில்லை, இதே சீனிவாசனும் அவங்க மனைவி ஜமுனாவும் வீடியோவில் பேசியிருக்காங்க. ஐயா சம்பளம் வாங்கின்னு வந்து அப்படியே என்கிட்ட எடுத்து கொடுப்பாரு, 60,000 70,000 அப்படியே எடுத்து கொடுத்துட்டு எப்போ ஏதாவது கட்டிட வேலைக்கு வச்சுக்குப்பான்னு என்னையே பார்க்காம அப்படியே சீட்டுக்கு அட்டோட எடுத்து கொடுப்பாரு, கவரோடு கொடுப்பாருன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் பாடுபட்டு தன்னோட குடும்பத்தை எந்த வகையிலும் பார்க்காம சமரசமே செய்யாமல் எல்லாமே பொதுமக்களுக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் பொதுமக்கள் சீடர்கள் எல்லாருக்கும் பயன்படணும், இது காலங்காலமாக இந்த ஆசிரமம் எல்லாருக்கும் போய் சேரணும். பாடுபட்ட ஒருத்தருக்கு நாம் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் சமாதி ஆகிட்டார்னா இந்த உலகம் கொண்டாடுறதுக்கு நம்மளால் சீடனா நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு செய்யக்கூடிய நாங்கள், சிந்திக்கக்கூடிய நாங்கள் ஒரு பக்கமும், அவர் போயிட்டாருப்பா இனிமேல் நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய சீனிவாசன் சொல்கிறார் எங்ககிட்ட, ஜோர்பா இன்னும் நீங்கள் ஐயா பெரிய பேசினே கூடாது, இப்போ நான் தான் குரு இந்த ஆசிரமத்தில், இனிமேல் நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் என்னை பற்றி மட்டும்தான் பேசணும், எங்கே ஃபோட்டோ போட்டாலும் என் ஃபோட்டோ தான் இருக்கணும். அவர் போயிட்டாரு, இனிமேல் அவர் கதையெல்லாம் பேசாது, அவர் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டாரு, இனிமேல் இப்போ என்ன தான் யாருக்குமே தெரியல, அப்போ நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி தான் பேசணும், ஏன்னா நான் தான் குரு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை தானுன்ற அகந்தையிலே பேச ஆரம்பிச்சுட்டாரு. கருத்து வேறுபாடுக்கான முதல் காரணமே இதுதான். ஒரு புத்தகம் எழுதுறாங்க, அந்த புத்தகம் மௌனம் பேசுமா சரம் பார்த்தால் பரம் பார்க்கலான்ற புத்தகத்தை எழுதுனது வேலாயுதம்ன்ற ஐயாவுடைய பழைய சீடர். அந்த புத்தகம் உருவாக்குறதுக்கு காரணமானது ஐயாவுடைய கருத்துக்கள் எண்ணங்கள். அந்த கருத்துக்களையும் எண்ணங்களையும் அழகாக உள்வாங்கி அதை எழுத்து வடிவில் அழகாக கொண்டு வந்த அந்த சேவையை செஞ்சது நம்முடைய பிரம்மஸ்ரீ வேலாயுதம் சுவாமிகள், முன்னாள் சீடர். அவரு புக்கில் ஐயா சொல்கிறார், எப்பா நீ தான்ப்பா எழுதுன, நான் சொன்னதாக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ அழகாக கொண்டு வந்தது காரணம் நீ தான், உன்னுடைய படத்தை போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு அவர் சொல்லும்போது, ஐயா சொல்லும்போது அவர் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார், இது எழுதுறது ஒன்றா நானாக இருக்கலாம், இது உள்ளே இருக்கிற எல்லாமே நீங்கள் கொடுத்த அந்த ஞானம் தான் உள்ளே இருக்குது, இது எந்த வகையிலையும் நான் சொந்தக்காரன் இல்லை, அப்படி ஒரு உரிமையை நான் எடுத்துக்கவே மாட்டேன், அது குரு துரோகத்துக்கு இணையானது, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு எழுதின அந்த புத்தகத்தை எழுதின வேலாயுதம் சுவாமிகளே சொல்லியிருக்காரு. அவருடைய படமும் எங்கேயுமே அச்சிடவே இல்லை. இன்ன தேதிக்கு வேலாயுதம் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எழுதினவருக்கு அவ்வளோ தன்னடக்கம், தன்னோட குருவை தவிர வேறு யாரும் தெரியக்கூடாதுன்ற தன்னடக்கம். ஆனால்
இவருடைய உழைப்பு எதுவுமே அங்கே இல்லை, அந்த புத்தகத்தில் இல்லை. இவருடைய சொல்லோ இவரோட ஞானமோ எந்த உழைப்பும் இல்லாத அந்த புத்தகத்தில் இப்போ போன வருஷம் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இவருடைய படத்தை போட்டார். இவருடைய படத்தை போடுறதுக்கான காரணம் என்ன? இவருடைய உழைப்பு அதில் இருக்குதா? யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவங்க பேர் வச்சுக்கினா நல்லா இருக்குமா? அது சரியாக வருமா? உழைச்சது யாரோ, கருத்துக்கள் யாரதோ. ஆனால் யாருடைய உழைப்புலையோ தன்னுடைய படத்தை போட்டுக்கின்னு நாளைக்கு வர சமுதாயம் என்ன நினைக்கும்? ஓஹோ, இந்த புக்கை எழுதினவர் வேலாயுதமே இவர் தானோ அப்படின்னு கூட நினைக்க வரும். இந்த புக்குக்கான எழுதின ஒரு காரணம் இவர் தானோ. ஐயாவுடைய புத்தகம் மௌனம் பேசுமான்ற புத்தகம், இதை எழுதின ஒரு வேலாயுதம். இது 2007 முதல் பதிப்பு வந்தது. இந்த முதல் பதிப்பில் அவருடைய எழுதினவருடைய வேலாயுதத்தோட எந்த போட்டோவும் இருக்காது. இது வரைக்கும் யாருடைய படமும் ஐயாவுடைய படத்தை தவிர யாருடைய படமும் அதில் இடம் பெற்றதே இல்லை. இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ கருத்து வேறு காரணம் முக்கியமான ஏதோ நாங்கள் வாயில் சொல்லலை. இப்போ பாருங்கள், அதே மௌனம் பேசுமான்ற புக்கு இப்போ சீனிவாசன் படத்தை போட்டுட்டு அங்கே வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? குருவை கொண்டாட வேண்டியது மட்டும்தான் சீடனோட வேலை, குருவோட புகழை பேசுறது மட்டும்தான் சீடனோட வேலை. ஆனால் இவரோட வேலை என்ன? இவர் இங்கே என்ன பண்ணார், என்ன உழைச்சாரு? இந்த புத்தகத்தில் இவர் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சம்பந்தம் இல்லாமல் இவருடைய படத்தை இங்கே போட வேண்டிய காரணம் என்ன? அப்போ எழுதின இவர் தானா அப்படின்ற கேள்விகள் வரலாம் இல்லையா? இது போன்ற அடுத்தடுத்தான முரண்பாடுகளுக்கு முக்கியமான காரணம் இந்த சீனிவாசன் மட்டும்தான். ஏன்னா இவருக்கு தன்னுடைய பெருமையை பேசணும்னு எங்ககிட்டயே வெளிப்படையாக பேசுவார். குரு மேலே எந்த விதமான பயமோ பக்தியோ அவருக்கு அளவு கூட இல்லை. இது ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. குருவுக்கு குரு பூஜை பண்ணணும், எதுவுமே அவருக்கு சொல்லலைன்றாரு. ஆனால் எதுக்குமே சொல்லாமல் அங்கே பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் பப்ளிக்கில் பேசுகிறோம். 6 மாதம் முன்னாடியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணி பௌர்ணமி கிளாஸில் பேசிகிட்டு இருக்கோம். மாதம் மீட்டிங் நடக்குது, கணக்கு வழக்கு பார்க்குறோம், எல்லாமே டேலி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்றதையும் நம்ம முடிவு பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே தெரியப்படுத்தாமல் அங்கே செய்ய முடியுமா? இப்போ அடுத்து ஐயாவோட கொடிமரம், ஐயாவுக்கு குரு பூஜை நடத்தணும். அந்த குரு பூஜை 1ஆம் ஆண்டு குரு பூஜையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ சிறப்பாக நடந்தது. ஐயாவுக்கு திருவிழா மாதிரி நடந்த அந்த விஷயம் கொடியேற்றணும். அந்த கொடியேற்றின நிகழ்ச்சியில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே ஆலோசனை கமிட்டியை சேர்ந்த மணிகண்டன், சரவண, செந்தில், டாக்டர் பார்த்திபன், யுவராஜி, அது மட்டும் இல்லாமல் சீனிவாசனுடைய மனைவி ஜமுனா, சீனிவாசன் உட்பட எல்லாரும் அவங்க கையாலே அதை ஏற்றுறாங்க. அந்த ஃபோட்டோக்களையும் இப்போ பார்க்கலாம். இது 2023 குரு பூஜைக்கு நடந்த விஷயங்கள். ஆனால் இப்போ 2025 என்ன பேசுகிறாரு பாருங்கள் சீனிவாசன். எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாரு. இது சொல்லலைன்னா இவங்களாம் எப்படி பண்ணாங்க? இவங்களுக்கு அகென்ஸ்டானா இவங்க ஏன் வந்து நிற்கணும்? இவங்களோட அனுமதி இல்லாமல் அதை பண்ண முடியுமா? இவங்களோட அனுமதி இல்லைன்னா இவங்க ஏன் வந்து அந்த கொடி ஏற்றுவாங்க? இது 2024 கொடி ஏற்றுனது. அது மட்டும் இல்லை, இப்போ 2025 எங்களுக்கு கொடி ஏற்றுனதை பற்றியே தெரியல, நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணோன்னு சொல்லக்கூடிய அதே சீனிவாசனுடைய பதிவையும் இப்போ பாருங்கள். திடீர்னு ஐயா அந்த பாதம் வைக்கிறது, இதை வைக்கிறது, அப்புறம் கொடி கம்பம், பல்லக்கு செய்யறது, இதெல்லாம் இந்த பல்லக்கு ஊர்வலம் இதெல்லாம் எப்பயும் தெரியும் போது ஐயா அந்த ஆடம்பரத்தை விரும்பல. ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்போ 2025 பார்த்தீங்க இல்லையா, இதே சீனிவாசன் 2024 பௌர்ணமி கிளாஸில் இதே கொடிமரம் நாங்கள் ஏன் வச்சோம், அது முதுகு தண்டோட அமைப்புன்றதுனால தான் வச்சோன்னு அதே சீனிவாசன் பேசுகிறதையும் இப்போ கேளுங்க. சூரிய கலை 12, அக்னி கலை 6, 36 தத்துவங்கள்ல உடல் இயக்கம். இதுதான் சரியான இயக்கமாக இருக்கும். இந்த 36 தத்துவங்கள்ல உடல் இயக்கம் சீராக இயக்கும் போது இதுக்கு தான் அந்த கொடிமரம் வச்சிருக்கிறது. வெளியில் கொடிமரம் வெளியில் வச்சுருக்க அந்த 36 இது போட்டு வச்சுருப்பாங்க. அதில் 36 அடி அது உயரம். இதோட நம்ம முதுகு தண்டோட அமைப்பு தான் அந்த கொடிமரம். பார்த்தீங்களா? சரி, இப்போது குரு பூஜையில் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவர், எதுவுமே என்கிட்ட சொல்லன்னு சொல்கிறவர் யாகம் நடத்தணும், யாகத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றாரு. ஆனால் அனுமதி கொடுக்காத மனுஷன் மலேசியாவில் போய் என்ன பண்ணுறாரு? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியாவில் கணபதி யாகம் நடத்தினா அந்த யாக தீ ஜுவாலையில் கணபதியோட வடிவம் தெரியும், முருகரோட வடிவம் தெரியும், நடராஜரோட வடிவம் தெரியும்னு மலேசியா நாட்டில் போய் அந்த ஆண்டு விழாவில் 2024 நடந்த ஆண்டு விழாவில் இதே சீனிவாசன் யாகத்தோட பெருமையை எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த யாகம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாலைகள் கட்டைகள்லாம் போட்டு நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கணபதியை நினச்சி ஒரு ஆவாகனம் பண்ணுவாங்க, மந்திரங்கள் சொல்லி கணபதி ஆவாகனம் பண்ணுறப்ப அந்த ஜுவாலை எரியிற அந்த நெருப்பு ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த கணபதி மாதிரியே இருக்கும்.
ஃபேஸு, அந்த தும்பிக்கை, அந்த அமைப்பு, இந்த தலையில் இருந்த அந்த கிரீடம், இது எல்லாமே ஒரு இதை தான் வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அப்போது இதை நான் அப்பயே சொல்லணும்னு இருந்தேன், ஏன்னா நீங்களாம் கொஞ்சம் பார்ப்பீங்கன்றதுக்காக சொல்ல இருந்தேன். சரி, அங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்போ அவர் சொன்னால் சரியாக இருக்காதுன்னு நான் விட்டேன். நீங்கள் எங்கே போனாலும் அதை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்னா இப்போ கணபதி ஆவாகனம் பண்ணுறப்ப உங்களுக்கு கணபதி மாதிரியே உருவம் அங்கே வரும். முருகனை ஆவாகனம் பண்ணுறப்ப முருகர் மாதிரியே அந்த ஜோலை வந்து இருக்கும். ஒரு வேல் தனியாக உங்களுக்கு தெரியும், கையில் வேல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ பார்த்துட்டிங்களா? இப்போது இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா, இப்போ கல்வெட்டு வரும். இப்போ கல்வெட்டையும் பாருங்கள். அந்த கல்வெட்டில் இந்த முதலாம் ஆண்டு குரு பூஜைக்கு கல்வெட்டை திறந்து வைப்பவர் குரு பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் அப்படின்னு போட்டு அவரே திறந்து வைக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அவங்களுடைய அனுமதி இல்லாமல், அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இவ்வளோ காரியம் அவங்களே முன்னணி செய்வாங்களா? இப்படி வெளியே ஒரு வேஷமும் உள்ள ஒரு வேஷமும் போட்டுன்னு இருக்கிறது இவங்களுடைய வாடிக்கை ஆயிடுச்சு. வெளி உலகத்துக்கு இவங்க எந்த பிரச்சனையும் தெரியாத மனுஷன் போலையும், ஆனால் உள்ள ஆலோசனை ஒரு பௌர்ணமி கிளாஸ் முடிஞ்சு உள்ளே போன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை கமிட்டி உட்பட எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஐயா குரு, ஐயாவை மட்டும்தான் நம்ம பேசணும். என்னோட வேலையும் இங்கே இருக்கிற 10 பேரோட வேலையும் என்னென்னா, ஐயாவை பற்றி பேசுறது மட்டும்தான். ஐயாவோடைய புகழை இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறது மட்டும்தான். ஐயாவுடைய இந்த ஆசிரமத்தோடைய புகழ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கொண்டு போகணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பாடு பண்ணணும்னு போராடக்கூடிய நாங்களும், அதெல்லாம் இல்லைப்பா, ஐயா போய் சேர்ந்துட்டாருப்பா, இனிமேல் ஐயாவை பற்றி பேசி பிரயோஜனம். ஐயா ஏற்கனவே உலகம் ஃபுல்லாக போயிட்டாரு, இனிமேல் எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க? இனிமேல் சீனிவாசன் தான் குரு, இனிமேல் நாம் எல்லாருமே சீனிவாசனை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்தாங்க. எங்களால் தாங்கவே முடியல. மன உளைச்சல் ஆகிற அளவுக்கு அவங்க எங்கள் மேலே அவங்களோட கருத்துக்களை திணிச்சாங்க. இதை எங்களால் தாங்கவே முடியல. ஆனாலும் அவ்வளோத்தையும் வேதனையும் கடந்து தான் நாங்கள் ஒரு விஷயமும் ஐயாவுக்கும் ஆசிரமத்துக்காகவும் எங்களுடைய உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் அர்ப்பணமாக ஒரு காரியமும் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பௌர்ணமிக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலோடு தான் நாங்கள் அங்கே வந்து வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா இவங்க கொடுக்குற டார்ச்சரு, இந்த 5 ஆலோசனை குழுவும் சேர்ந்து ஐயாவுடைய புகழ் வந்து ஐயா உச்சிக்கு போயிட்டாரு, அதனால் அவரை பேச வேண்டிய காரணம் கிடையாது. ஒரே காரணம் வந்து இனிமேல் சீனிவாசன் ஐயாவை மட்டும் பற்றி தான் நீங்கள் பேசணும், யார் கேட்டாலும் சீனிவாசன் ஐயாவை பற்றி மட்டும்தான் பேசணும். மலேசியாவில் இப்போ அண்ணன் பேசியிருந்தார், மலேசியாவில் வந்து யாகம் பண்ணால் விநாயகர் வருவாருன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு சீனிவாச ஐயா. ஆனால் அதே சீனிவாச ஐயா இங்கே யாகம் பண்ணால் இதெல்லாம் மூடத்தணுன்றாரு. ஏன் இந்த யாகத்தில் ஐயா தெரிய மாட்டாரா? 10,000 சீடருங்க வந்து அந்த யாகத்தில் போட்டு போகிறவங்களுக்கு ஒரு மன திருப்தி, ஒரு மன சந்தோஷத்துக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஐயாவுடைய அருள் கிடைக்கும்ன்றதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரே காரணம், எப்படியாவது இந்த ஆசிரமத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும், ஐயா குடும்பத்தை விரட்டி அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் இவங்க நம்ம சிறப்பாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போகலான்ற ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு இருக்காங்க. வீடை விற்றாரு, உங்களுக்கே அந்த வீடு விற்றாரு, எல்லாத்தையும் இழந்தாரு, வாங்குற சம்பளத்தை கூட எடுத்துன்னு வந்து போட்டார். அந்த வீடியோ உங்களுக்காக, அந்த வீடியோ. நம்ம அடைஞ்ச நிலையை எல்லாரும் அடையணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக வீட்டிலையே வச்சு ஒரு 4 பேருக்கு உபதேசம் கொடுத்துன்னு இருந்தேன். அப்புறம் 4 பேர் ஆகி 10 பேர் ஆகி போச்சு. 10 பேர் ஆகும்போது வீட்டில் வச்சு உபதேசம் கொடுக்க முடியல. சரி, நமக்குன்னு ஒரு ஆசிரமம் வேணுமே அப்படின்னு இதை கட்ட துவங்கினேன். ஆனால் அதை பெரும்பாடுபட்டு கட்டினேன். இதை கொஞ்சமான கஷ்டப்படல. நான் வீடு வாசல் குடும்பம் குழந்தை குட்டி எதையும் நினைக்கவே இல்லை. எனக்கு இந்த ஒரே எண்ணங்கள், எல்லா மக்களுக்கும் உதவுற மாதிரியான ஒரு செயலை செய்யணும். கட்டும்போது ஐசிஎஃப்பில் வேலை செய்யும்போது எத்தனை லோன் வாங்க முடியுமோ, எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அவ்வளோ கடன் வாங்கி போட்டு கட்டினேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 பேர் கூட சீடர்கள் கிடையாது, யாரும் வசதியானவங்களும் கிடையாது கொடுத்து உதவி பண்ணுற அளவுக்கு. ஏன் இதை வாங்கினேன்? அந்த இடம் வாங்கும்போது கூட என்னை கேட்டாங்க, இது உங்கள் பேரில் எழுதுறீங்களா இல்லை வீட்டு பேரில் எழுதுங்களா? யார் பேர்லையுமே இருக்கக்கூடாது, பொதுவானதாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் உபயோகப்படுறதா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மசூத்திர குழு ஆசிரமம்னு ரிஜிஸ்டரே பண்ணிட்டோம். அது வருங்காலத்தில் நான் மறைஞ்சாலும், என்னுடைய பிள்ளைகள் காலத்தில் மறைஞ்சாலும், சீடர்கள் மறைஞ்சாலும், எல்லா காலத்திலையும் அது உபயோகப்படணும், எல்லா மக்களுக்கும் உபயோகப்படணும். அது ஒரு தனிப்பட்ட ஆதிக்கமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கணும், எல்லாரும் அந்த சுகத்தை அனுபவிக்கணும். பார்த்துட்டிங்களா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய குடும்பத்தை பற்றி பேசியிருப்பார். ஒரு குடும்பம் வந்து எனக்கு அமைஞ்சா மாதிரி எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லி பேசியிருப்பார்.
அந்த வீடியோவும் உங்களுக்காக இது சமர்ப்பணம். நான் ஏதோ கதை சொல்லி பொழுப்பு நடத்தணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்குறான், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்குறான், பென்ஷன் கொடுத்துக்குறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்குறான். நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமகளுங்க உட்காந்தன்னா எல்லாம் செய்து போடுறேன். நான் என் ட்ரௌசரை கூட இது வரைக்கும் துவைச்சதில்லை. இவ்வளோ வயசில் மருமகளுங்க தான் துவைச்சி போடுறாங்க. நான் உட்காந்தேன்னா தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க, பஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. இந்த மாதிரி மருமகளுங்க பிள்ளைங்க அமையறதுக்கு நான் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நடந்துக்கிட்டு இதெல்லாம். அந்த வீடியோவும் பார்த்துட்டிங்களா? இது மாதிரி ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் அவருடைய புள்ளன்ற அதிகாரத்தில் போனதில்லை. சீடரோடு சீடராக தான் நாங்கள் சேவை செஞ்சிட்ருக்கோம். அங்கே வர சீடர் எப்படியோ அதே மாதிரி தான் நாங்களும். இதே நான் வந்து அவர் சீனிவாசனை வச்சுக்கிட்டு அந்த கொடிமரத்தாண்ட நின்று கேட்டேன். அது ஒரு பௌர்ணமி, எல்லா ஜனமும் வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நான் கேட்டது. ஏன்னா ஒரு ஐயாவுக்கு புகழ பாருன்னா ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ராமானுஜர் வந்து வீரராகவர் கோவிலுக்கு போகிறாரு. எங்கே பல்லாக்குன்னா சின்ன பல்லாக்கு இல்லை, ஒரு 50 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிற பல்லாக்கு. ஒரு குருநாதருக்கு அவருடைய சீடருங்க செய்கிறாங்க. திரும்பி ரிட்டர்ன் அவர் திருப்பி அதே ஸ்ரீபெரும்புதூர் போகிறாரு ராமானுஜர். அது மாதிரி நம்ம குருவை அது மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா அதை சவப்பெட்டின்றாங்க. அப்போது ஒரு குருவை ஒரு குருவாக கூட அவங்க ஏற்றுக்கல. இப்போ ஐயாவுக்கு பல்லக்கை பற்றி பேசியிருந்தாங்க, தம்பி பேசியிருந்தப்பல. பல்லக்கு எதுக்காக இப்போ பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா மனுஷனுக்கும் 2 விதமான பல்லக்கு இருக்குது. செத்து போகிறவங்களுக்கு ஒரு பல்லக்கும், சாகாமல் தெய்வம் மாதிரி காலத்துக்கும் நிலச்சி நிற்கிறவங்களுக்கு ஒரு பல்லக்கும் இருக்குது. ஒரு பல்லக்கு ஊருக்கு வெளியே போய் சேரும், அது சுடுகாடு. அது இங்கே மண்ணில் பிறக்கிற 999% அந்த மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். 99.9% அங்கே தான் போய் சேரும். ஒரே 1% கோடியில் ஒருத்தர் மட்டும்தான் ஊருக்குள்ளே வாழக்கூடிய பல்லக்கில் போவார். அவர் யாருன்னு சொன்னால், சாகா கலையை இந்த உலகத்துக்கு அறிவிச்ச ஒரு மகானாக இருக்கு. மனுஷனெல்லாம் செத்து சாகக்கூடிய மூச்சை வச்சுன்னுக்கிறான். ஆனால் மகான் மட்டும்தான் சாகா கலை என்ற தனக்குள்ளேயே ஒடுக்கி என்றைக்குமே அழியாத தேகத்தோட அழியாமல் என்றைக்குமே நிலைச்சி தெய்வம் மாதிரி வாழக்கூடியவங்க. பல்லக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ சித்தர்கள் பேசியிருக்காங்க. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் அன்றோ, நாட்டார்கள் நம்மை பார்த்து சிரித்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காணேனும். யாருக்காக சொன்னாங்க? அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு சொல்கிறாங்க. ஊரே சிரிக்கண்டா. ஒரு ஞானி வாழும்போது ஊர் சிரிக்கும். ஆனால் அதே ஞானி தனக்குள்ளே தான் உயிரை ஒடுக்கி உக்காரும்போது எவன்லாம் சிரித்தானோ அவனே அவன் காலடியில் வந்து விழுவான். அதுக்கு உதாரணம் தானே இந்த பல்லக்கு அப்படின்னு சித்தர்களே பேசியிருக்கிறாங்க. அந்த வழியில் வந்த சித்த பாரம்பரியத்தில் வந்த சித்த புருஷன் தான் என்னுடைய குருநாதர் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். அப்போ அவரையும் நாங்கள் பல்லக்கில் தான் கொண்டு போவோம். அதுதான் நீதி. அது எல்லா மக்களும் ஏற்றுக்கினாங்க. ஏன் இதே சீனிவாசனுடைய மனைவி அவங்களுடைய வீட்டு வாசலில் 2024 முதலாம் ஆண்டு குரு பூஜை வரும்போது அவங்களும் ஆரத்தி எடுக்கிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்கன்றதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை. ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் மண்டபத்தை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அவங்கள ஏன் போகிறீங்கன்னு கூட ஒரு சீடர் கூட அவங்க பின்னாடி போகலை. யாரும் அவங்கள மடக்கவும் இல்லை, போயிட்டாங்க. போயிட்டு தனியாக சிவசூத்ரான்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சின்னு அங்கே உபதேசம்லாம் கொடுத்தாங்க. முதல் நாள் பௌர்ணமி கிளாஸ் அங்கே நடக்குது. அவங்க எந்த வகையிலையும் அந்த முதல் நாள் இன்ட்ரடியூஷன் நடக்கும்போது சிவசூத்ராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்ற விளக்கம்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வராங்க. எந்த இடத்துலையும் ஐயாவை பற்றி எங்கேயுமே பேசலை. ஐயாவோட படம் எங்கேயுமே இருந்திருக்காது. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த முதல் நாள் அவங்க வெளியிட்ட அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க மனசில் ஐயாவை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு பயபக்தி இருக்கிறது அதிலே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி, போயிட்டாங்க. அவங்க பாட்டுன்னு அவங்க வழியில் போயிட்டாங்க. நம்ம பாட்டுன்னு ஆசிரமத்தை சிறப்பாகவே நடத்தின்னு போனோம். எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க அங்கேயே இருந்திருந்தான். இந்த வருட 2025 6ஆவது, அதாவது குரு பூஜைக்கு 4ஆம் மாதம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குரு பூஜை 5ஆம் மாதம் நடக்க போகுது, மே மாதம் நடக்க போகுது. 4ஆவது மாதம் இந்த குரு பூஜை நடக்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்ன விஷயம்? பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ட்ரஸ்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு சல்லி காசு கூட ₹1 கூட எடுக்கவே கூடாது. எடுத்தால் தானே நீங்கள் குரு பூஜை பண்ணுவீங்க. இது இல்லைன்னா நீங்கள் எப்படி குரு பூஜை பண்ணுவீங்கன்னு வேணுமென்னே பழி வாங்கும் நோக்கத்தோட யாரை பழி வாங்குறாங்க? எனக்கா குரு பூஜை நடக்குது? இல்லை எங்களுக்கா நடக்குது? யாருக்கும் இல்லை. நம்மளுடைய ஐயாவுக்கு குரு பூஜை நடக்குது. அதை தடுக்கணுன்ற நோக்கத்துக்காக இவங்க எல்லாரும் போய் ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட்டை, ஆசிரமத்தோடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லை, என்ன தேதி வரைக்கும் அது ஓப்பன் ஆகலை. அப்போது ஆசிரமம் குரு பூஜை 5ஆம் மாதம் அடுத்த மாதம் நடக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த வருடம் நடந்த 2025 நடந்த குரு பூஜையும் நாங்கள் சிறப்பாகவே செஞ்சு காமிச்சோம். அவங்க ஃப்ரீஸ் பண்ணால் கூட எங்களால், நாங்கள் எல்லாரும் சீடர்கள்
ஒவ்வொருத்தரும் எங்களோட தோளோட தோல் நின்று, இது என்னோட குருநாத சாமி, நாங்கள் இதை சும்மா விட மாட்டோம், அவங்க ஃப்ரீஸ் பண்ணால் ஃப்ரீஸ் பண்ணி போட்டோம், அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய தோளோட தோல் நின்று எல்லா சீடர்களும் அதை சுமந்து அந்த குரு பூஜை சிறப்பாக நடக்க காரணம் இந்த தியாகம் இல்லை, இந்த ஜீவா இல்லை, ஐயா குடும்பம் இல்லை. ஒவ்வொரு சீடரும் பாடுபட்டது என்னன்றது இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா நான் செய்ய முடியுமா? ஒரு வீட்டுக்கு 4 பேர் வந்தாலே எவ்வளோ செலவாகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 6000 7000 பேர் வந்தாங்க இந்த வருடம். நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுருக்கணும். ஒவ்வொரு சீடரும் கண்ணில் ரத்தம் வரல, அவ்வளோ பாடுபட்டு அதை சிறப்பாகவே செஞ்சு முடியும். ஏதாவது ஒரு குறை இருந்ததா? போன வருஷம் 2024 குரு பூஜையை விட 2025 குரு பூஜை மிக பிரமாதமாக நடந்தது. ஐயாவோட வாழ்க்கை வரலாறு நடந்தது, வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடந்தது, எதுலேயுமே எந்த குறையும் இல்லாமல் நடந்தது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி இருந்தாலும் அதற்கு காரணம் இங்கே பார்த்துனுங்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் தான் அந்த எல்லா பலனும் அந்த எல்லா புண்ணியமும் போய் சேரும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம். சரி, நாங்கள் குரு பூஜையெல்லாம் சிறப்பாகவே நடந்துட்டோம். இப்போ அவங்களோட கோபம் இன்னும் உச்சக்கட்டத்துக்கு போகுது. அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் 6வது மாதம் பௌர்ணமி நடக்குது. அந்த பௌர்ணமியில் என்ன பண்ணாங்க, அவங்க பையன் கூட ஒரு 4 பேர் வந்து பௌர்ணமியில் ஐயாவுக்கு பௌர்ணமி கிளாஸ்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு அங்கே ஐயாவுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அது நடந்துகிட்டு இருக்கும்போது சீனிவாசன் பையன் சேர்ந்த அந்த அடியாட்கள்லாம் வந்து கேட்டை போடுறாங்க. கேட்டை பூட்டும்போது கேட்டை பூட்டணும், எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் கைத்து பூச்சி தள்ளுங்க அப்படின்ற கோஷத்தோடு அங்கே பண்ணுறாங்க ஒரு விஷயமும். அந்த கேட்டை மூடக்கூடிய அந்த வீடியோவும் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் பார்த்துங்க. இப்போ இதை பார்த்தீங்க இல்லையா, இந்த கேட்டை மூடும்போது ஒரு சீடர் அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா மணிசாமி போய் அதை வந்து நீங்கள் கேட்டெல்லாம் மூட, இது வந்து ஐயாவோட ஆசிரமம், இது பொதுமக்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எப்படி பூட்டுவீங்கன்னு முதல்ல மணிசாமி போகிறாரு, அடுத்து தனபால் சாமி போகிறாரு, அடுத்து முருகன் சாமி போகிறாரு. இப்படி ஒவ்வொரு சீடரும் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆசிரமத்தை பூட்டுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்னு சீடர்கள் போய் முன்னணின்னு அந்த பூட்டக்கூடிய நிலையை தடுக்கிறாங்க. அந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தியான மண்டபத்தை பூட்டி வச்சுக்கிறோம். நாங்கள் எதுக்காக பூட்டணும் பார்த்தீங்க இல்லையா, இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஒரு பௌர்ணமியும் ஏதோ ஒரு வகையில் அந்த தியான மண்டபத்தான இவங்க உட்காந்துக்கின பிரச்சனை பண்ணுறாங்கிறதுக்காக தான். தியான மண்டபம் இல்லைன்னா இங்கே எல்லாமே ஐயா நடமாட இடம் தான் அப்படின்னு தான் நாங்கள் ஆஃபீஸ் ரூம் மேலே இருக்கிற அந்த ரூமுக்குள்ளே பயிற்சிகள் பாடங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கு காரணம் யார்? இதே சீனிவாசன் தான். இதே சீனிவாசனுக்கு மேலே தான் அங்கே வந்து அன்னைக்கு 6ஆம் மாதம் வந்த சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட். சீடர்கள் ஏன் பதிவு பண்ணோம், நாங்கள் எதுக்கு போலீஸ் கூப்பிட்டோம், ஏதோ எங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது தகராறுனா ஒன்றும் கிடையாது. அவர் சீனிவாசன் ஏற்கனவே 2009 ஐயாவுக்கு ஆசிரமத்துக்கு தானம் கொடுத்த ஒரு நிலத்தை, இது என்னோட நிலம், நீங்கள் எல்லாம் வெளியே போங்க, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டீங்க, ஒருத்தரோட உயிரோட விட மாட்டேன்னு எல்லாரையும் வாய்க்கு வடபடி மிரட்டுறாரு. இது யாராலும் தாங்கிக்க முடியல. ஆனால் எந்த வகையிலும் நாங்கள் யாருமே, நானோ இல்லை சீடர்களோ பொறுமையை காத்தோம். நாங்கள் இது வரைக்குமே அந்த ஆசிரமத்தோட ஐயாவோட பேருக்கு எந்த களங்கம் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ நாளாக இது போன வீடியோ எதுவுமே பதிவிடலை. தானம் கொடுத்தவன் திருப்பி கேட்டானா அவன் தலைமுறையாக பாவத்தை சுமக்கக்கூடியவன் திருமூலரே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் அறியலையா? அப்புறம் என்ன ஆன்மீகம் பண்ணுறீங்க நீங்களாம்? சீனிவாசன் குருவாயிட்டாரு ஆன்மீகவாதின்னு சொன்னால் தானம் கொடுத்ததை கேட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இதை ஐயா கிட்ட கேட்டுருந்தாருன்னா அதை தூக்கி மூஞ்சில் அடிச்சிட்டு இருப்பாரு, இந்த காசை எடுத்துன்னு போயிடுவேன். ஆனால் இப்போ வந்து இது என்னோட இடம், அதுவும் தனியாக இன்னொரு ஆசிரமத்தை அமைச்ச பிறகு எதுக்காக வந்து இங்கே சண்டை போடணும்? ஜூன் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அவர் பண்ண பிரச்சனையோட விளைவாக தான் நாங்கள் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வேண்டியது. அவ்வளோ தூரம் போக வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னால், அவர் யாரும் இந்த ஊரை விட்டு போக முடியாது, என்னை மீறி ஒன்றுமே இங்கே இந்த ஊரில் எதுவுமே நடக்காது, நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு அவர் அடாவடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் நினச்சா இங்கே யாருமே போக முடியாது, என்ன வேணால் செய்ய முடியும், உங்களை என்ன செஞ்சாலும் உங்களை கேட்க ஆள் இல்லை. இந்த 31/8 அப்போது ஆர்டிஓ ஒரு ஆர்டர் போட்டார், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாரு எங்களுக்கு சாதகமானு சொல்லி. இந்த ஆலோசனை கமிட்டியும் சீனிவாசன் அவங்களெல்லாம் சேர்ந்து நிர்வாக கமிட்டி சேர்ந்த அவங்களும் ஆசிரமத்துக்குள்ளே வந்து புகுந்துட்டாங்க. இது புகுந்தது எதுக்காக? சரி, உங்களுக்காக அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு இருக்கலாம், அந்த தீர்ப்பை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கலாமே. அங்கே உங்களுக்கு எதிர்க்க ஆளே இல்லையே, நாங்களும் வரல, நாங்கள் வெளியூரில் இருந்தோம், நாங்கள் வரவே இல்லை, உங்களை சீடர்களும் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு ஆஷா பண்ணீங்க? அங்கே சிசிடிவி கேமரா எல்லாமே ஒர்க் ஆகிருந்தது, எல்லா கேமரா ஒயரையும் கட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபுட்டேஜை நீங்கள் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. ஆன்மீகவாதி இதை போல் சிசிடிவி கேமரா கேபிளை கட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இப்போ இந்த 31/8/2025
அன்னைக்கு ஆர்டிஓ வந்து ஆலோசனை குழுவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தவங்க முறையாக எங்களுக்கு நோட்டீஸ் ஏன்னா சாவி எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் அந்த சமயத்தில் ஊரில் இல்லை. ஒன்று முறையான நோட்டீஸ் அமைச்சிருக்கணும். நோட்டீஸ் அமைச்சு தான் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான நோட்டீஸும் வரலை. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, இவங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்குமே சொல்லாமல் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து நம்ம சீடர்லாம் இருக்கும்போது உள்ளே வந்து எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க. மிரட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வாலண்டியர் பாடம் பண்ணவங்கள கூட நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து ஆசிரமத்தை எங்களுக்கு எல்லா அதிகாரமும் வந்துடுச்சு, எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு இவங்க வாலண்டியராக உள்ளே வந்தாங்க. உள்ளே வரவங்க எங்களுக்கு எதனா ஒரு நோட்டீஸ் அமைச்சு எங்ககிட்ட இருக்கிற சாவியெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அழகாக நடத்தியிருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாம் ஆன்மீகவாதி இல்லையா? ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. சிசிடிவி ஃபுட்டே அந்த ஒய்ஃபை கேபிளை கட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இவங்க சரியாக தான் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது, இவங்க நல்லதை தான் பண்ண போகிறாங்கன்னா இவங்க வெள்ளை துணி போட்டதுக்கு அடையாளம் என்னென்னா இவங்க ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்திருக்கணும். அப்போது இந்த கேபிளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே எந்த நோக்கத்துக்காக உள்ளே வந்திருக்காங்க? ஒரு ஆன்மீகவாதி இதெல்லாம் பண்ணிவிட்டு சாதிக்க போகுது என்ன தான் சாதிக்க போகிறாங்க? இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த கேபிளை கட் பண்ணதுனால எங்களால் தொடர்ந்து அது எதையும் கவனிக்க முடியல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே வந்து சீடர்கள் எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க. சாவியை கொடுங்கன்னு எல்லாரையும் கேட்டு மிரட்டியிருக்காங்க. லேடிஸ் எல்லாம் அங்கே சீடர்கள் வந்த பெண் சீடர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுலாம் கொடுத்துருக்காங்க. தகாத வார்த்தைகள்லாம் அன்றைக்கி பேசியிருக்காங்க. யாரையும் காது கொடுத்து கேட்க முடியல. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆசிரமத்தில் நடந்ததே இல்லை. இதை எல்லாமே சீனிவாசன் அவர்கள் வேடிக்கை பார்த்து சிரிச்சுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரமத்துக்கு ஐயாவுக்கு சிரமம் தொண்டு பண்ணின்னு இருக்கக்கூடிய நம்ம ரமேசாமி கிட்ட தேவையில்லாத டார்ச்சர். சாவியை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவரை வலுக்கட்டாயமாக வலிச்சு கிழிச்சு கொண்டு போய் காரில் ஏற்றிருக்காங்க. இந்த காரில் ஏற்றி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு வலுக்கட்டாயம் பண்ணி அவரை காரில் ஏற்றின்னு போய் திரும்பவும் என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்பவும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் சாவி எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியலன்னா அவர் தேடுறாரு. அதை பார்த்து இவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவரை தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கி கடைசியில் அவருடைய வண்டி சாவியும் பிடிங்கி வச்சுக்கின்னு கடைசியில் அவர் போய் வீட்டில் போய் ஒரு ஸ்பேர் கீ எடுத்துன்னு வந்து அவரோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் பண்ணி இவங்களை அனுப்புனதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ வேகமாக செய்ய வேண்டிய காரணம் என்ன? எப்போவுமே நம்ம சீடர்கள் அங்கே ஆசிரமத்துக்கு ஐயாவோட சமாதிக்கு வந்தால் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து பாடம் பண்ணுவாங்க, அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாரும் வெளியே போங்க, சீக்கிரம் போங்க, எல்லாம் வெளியே போங்க, இந்த மாதிரிலாம் இங்கே உட்காந்துக்காதீங்க, பாடம் பண்ணுறவங்களையெல்லாம் அடித்து தத்தாத குறையாக எல்லாரும் தெத்திருக்காங்க. இதுக்கான நோக்கம் என்ன? இதுக்கான நோக்கம் என்னென்னா, இவங்க எல்லாரும் வலுக்கட்டாயம் பண்ணி எல்லாரும் வெளியே தள்ளி எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம கேட்டு இருக்கக்கூடிய எல்லா பூட்டுகள் எல்லாத்தையும் அவங்க உடைச்சிருக்காங்க. ஒரு ஆன்மீகவாதி இந்த காரியத்தை செய்யலாமா? ஐயா ரூம் உட்பட, ஆசிரமத்தோடைய ஆஃபீஸ் ரூம் உள்பட, தியான மண்டபத்தின் சாவி உள்பட இது எல்லாமே நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் அழகாக கொடுத்துருப்போம். நீங்கள் அழகாக பண்ணியிருக்கலாம். உங்ககிட்ட தான் ஆர்டர் காப்பி இருக்க, நாங்கள் எந்த விதமான சண்டையும் போடலையே. அப்படி இருக்கும்போது இவ்வளோ அவசரமாக நீங்கள் பண்ண வேண்டிய அந்த காரணம் என்ன? நீங்கள் இவ்வளோ அவசரமாக அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு போனது எதை நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக போய்க்கு? ஏன்னா நாங்கள் வழக்கமாக 8 மாத காலம் நாங்கள் மட்டுமே நிர்வாகம் பண்ணின்னு இருந்தோம். அப்போ அவசர தேவைக்காக அந்த ஆஃபீஸ் ரூமில் பணம் வச்சுருக்கோம், அவசர தேவைக்காக பணம் வச்சுருக்கோம். எங்களுடைய அந்த வரவு செலவு கணக்கு பதிவேடெல்லாம் அதில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது எது இருக்குது எது இல்லைன்றது எதுவுமே தெரியாது. அது இல்லாமல் சந்தேக புக்கு, உபதேச புக்கு, டொனேஷன் புக்கு, இப்படி எல்லா புக்குமே அங்கே தான் இருக்குது. பிளாங்க் புக் எல்லாமே அதில் தான் இருக்குது. எதுவும் எழுதப்படாத புக்கெல்லாம் அதில் இருக்குது. ரமேசாமிக்கு கண்ட்ரோலில் இருக்கிற அந்த பீரோவில் அவர் கைப்பட இருக்கிற ஒரு 80,000 ரூபாய் அவர் கையில் இருக்குது. அந்த வந்த டொனேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. அதையும் அவர் எடுக்கவே இல்லை. இப்போ எல்லாமே அவங்களோட ஆக்கிரமிப்பு பண்ணுவேன். இப்போ இதுக்கெல்லாம் அவங்க கணக்கு கொடுப்பாங்களா? எங்களுடைய கணக்கும் அதுவும் டேலி ஆகுமா? ஏன்னா எங்ககிட்ட நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோ வருஷமாக எங்ககிட்ட இருக்கிற எல்லா கணக்குமே அங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பணம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. நான் ஒரு டைம் எனக்கு ஏதாவது வருமா, வந்தால் அதை இங்கே சொல்லி கணக்கு வழக்கு முடிச்சுட்டு அந்த நோட்டில் எழுதி வைப்பேன். இந்த மாதம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா, டொனேஷன் கொடுத்துருக்காங்க கையில், அதெல்லாம் இதை வச்சுக்கப்பான்னு எழுதி கொடுத்து அவன் சைன் வாங்கி அதை நான் அந்த கணக்கில் ஒப்படைச்சிடுவேன். இப்போ இதை உடச்சிட்டு போனதுனால இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது முறையாக வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பதிவுகள் எல்லாருமே நாங்களே கொடுத்து, எப்பா இந்த கணக்கு வழக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்களே ஒப்படைச்சிருப்போம். இப்போ ஒப்படைக்க எங்களால் என்ன இருக்குது? சாட்சிகள் எல்லாத்தையும் அழிக்கணும்னே இவ்வளோ வலுக்கட்டாயமாக அதை உள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆன்மீகவாதி இதை செய்யலாமா?
நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள் உங்ககிட்ட இதுவரைக்கும் சண்டை போட்டதே இல்லை. நீங்கள் வந்து சண்டை போடும்போது கூட நாங்கள் எந்த விதமான தகராறும் பண்ணாமல் அமைதி தானே இருந்தோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கமிட்டிக்கு எந்த விதமான அதிகாரமும் ஐயா உயிரில் கொடுக்கவே இல்லை. நிர்வாக கமிட்டிக்கு மட்டும்தான் ஐயா பவர் கொடுத்துருக்காரு. அப்படி நிர்வாக கமிட்டி இல்லாமல் நீங்கள் உடச்சி போய் அதை அவசர அவசரமாக பண்ண வேண்டிய நோக்கம் என்ன? யார் மேலே பழி போடுறதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி மணிகண்டன் சொல்கிறார் போல் இந்த வீடியோவில் இந்த மாதிரி அவங்களோட நம்பர்கள்லாம் நீங்கள் போகிறீங்கன்னு. இதுவரையிலும் ஏதாவது ஒரு சாட்சிகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் என்னோட வாய் திறந்து என் நம்பருக்கு கொடுங்க, டொனேஷன் கொடுங்கன்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனா? சொல்லியிருந்தால் கொடுங்க. நான் கேட்டால் தானே நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நான் கேட்காத விஷயத்தை நான் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? இப்போ நீங்கள் இந்த சொல்ல வேண்டிய மணிகண்டன் சொல்ல வேண்டிய நோக்கத்தோட உள்நோக்கம் என்னன்றது எனக்கு கிளியராகவே தெரியுது. அதோட நோக்கம் என்ன? இப்போ மணிகண்டனே யார் மூலியமாவது என் அக்கௌண்ட்டில் காசை போட்டுட்டு அதை ஒரு ஸ்லிப்பு எடுத்துகிட்டு பாருங்கள் நான் மாதம் மாதம் இப்படிலாம் போட்டுங்கிறேன்னு என் மேலே பழி போடுறதுக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் சட்டப்படியாக நீங்கள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா நீங்கள் முதல்ல உடைச்சிட்டு பூட்டெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போனதே மிகப்பெரிய தவறு. ஏன்னா நிர்வாக கமிட்டியோட அனுமதி இல்லாமல் ஆலோசனை கமிட்டி இவ்வளோ வேலையும் பண்ணது மிகப்பெரிய தவறு. இது எல்லாத்துக்கும் எங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் வரக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். நீங்கள் எங்கள் மீது பழி போடலான்னு இருக்கிறீங்க. நாங்கள் அக்கௌண்ட்டில் காசு எடுக்காமையே இவ்வளோ 4-8 மாதமாக நிர்வாகத்தை திறம்பட செய்திருக்கிறோம். இதுக்கு சாட்சி அங்கே இருக்கக்கூடிய எல்லா சீடர்களுக்கும் தெரியும். யாருக்குமே எந்த குறையும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க ஆட்டோக்காரனுக்கு வந்து இது சும்மா எடுக்க மாட்டாங்க, உங்ககிட்ட 10 ரூபா இல்லையா, 20 ரூபா இல்லையா, அது கூட வக்கு இல்லையான்னு நாங்கள் கேட்டதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யாராவது ஒரு சீடர் உங்ககிட்ட அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஆட்டோக்காரங்க வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி போகிறோம், முன்ன மாதிரி நாங்கள் வாங்குறதில்ல, இப்போ குறைச்சிட்டோம், 20 ரூபா கொடுத்தா மெயின் ரோட்டில் விட்டுறோம், 50 ரூபா கொடுத்தா ரயில்வே ஸ்டேஷன்லேயே விட்டுறோன்னு. ஆட்டோக்காரங்க ஒரு 10-15 குடும்பம் அதை நம்பி பிழைக்குது. சரி நாம் இதுக்கும் அதுக்கும் தெரிஞ்சுனுக்குது, ஆளும் இல்லை சமயத்தில். அப்போது அந்த ஆட்டோக்காரன்ட்டு பேசி நியாயமான கட்டணம் வாங்கி நீங்கள் போகிறதா இருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைங்க ஐயா நாங்கள் அநியாயமாக வாங்க மாட்டோம், நியாயமான கட்டணம் வாங்குகிறோம், இங்கேருந்து மெயின் ரோடு போனோம்னா 20 ரூபா வாங்குகிறோம், இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா 50 ரூபா வாங்குகிறோம். ஐயா இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துக்குங்கய்யா, உங்களை நம்பி இவ்வளோ பேர் குடும்பம் இருக்குதுயான்னு அவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் நாங்கள் சும்மா எடுக்க முடியாத ஒரு நிலை வந்ததே தவிர, யாரையும் இது நாள் வரை நீங்கள் காசு பணத்துக்காக நாங்கள் யாரையும் எடை போட்டதில்லை. இதை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பழகுவோம். வெளிநாட்டிலேருந்து வந்தால் ஒரு மாதிரியாகவும், ஓலக்கூடத்துலேருந்து வந்தால் ஒரு மாதிரியாகவும் நாங்கள் பழகுனதே கிடையாது. யார் அந்த மாதிரி பழகுவாங்கன்றது அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இத்தனை விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறது காரணம்னா அவங்க இது வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ இதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த தர்ம சங்கடத்துக்கு அவங்களால தான் இப்போ நாங்கள் இந்த வீடியோவே போடுறோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மனசுலேயே வச்சுக்கின்னு வெளிப்படுத்தினதே இல்லை. இந்த 2.25 வருஷம் நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கேயும் ஒரு வார்த்தை கூட இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரே ஒரு வீடியோவில் கூட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா இது நம்முடைய ஆசிரமம், நம்ம ஐயா பேர் எந்த வகையிலையும் கெட்டு போகக்கூடாதுன்னு எல்லா வேதனையும் மனசுக்குள்ளே தாங்கிட்டு நாங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போயின்னு இருந்தோம். இதுக்கு எல்லா சீடர்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி அதையெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை கொண்டு வந்து இவங்க நிறுத்திட்டாங்க. இந்த விளக்கம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நாங்கள் எந்த வகையிலையும் அநியாயம் யாருக்கும் பண்ணலை. எங்களுடைய ஒரே நோக்கம், உங்களுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கம்? ஐயாவோட புகழ் இந்த உலகம் முழுக்க போகணும், இந்த ஆசிரமத்தோடைய புகழ் இந்த உலகம் முழுக்க போகணுன்றதுக்காக ஒவ்வொரு நாங்கள் பாடுபட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இவ்வளோ காலம் இங்கே இருந்தவங்க, இந்த நிர்வாகம் பண்ணவங்க யாராவது இங்கே ரோடு போகிறதுக்கு எந்த முயற்சியாவது எடுத்தாங்களா? ஸ்ட்ரீட் லைட் போகிறதுக்கு எந்த முயற்சியாவது எடுத்தாங்களா? இது எல்லாமே உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இது நாள் வரை அந்த ஆசிரமத்தோட நிலை என்ன, இன்றைக்கி அந்த ஆசிரமத்தோட நிலை என்ன அப்படின்ற எல்லாமே நீங்கள் அங்கே நடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் அதை அனுபவிச்சுக்கிற உங்கள் மனசாட்சிக்கு எல்லாமே தெரியும். இனி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். நீங்கள் ஐயாவுடைய சீடர்கள், ஐயாவோட பக்தர், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் பக்கம் நாம் நிற்கணும் யார் பக்கம் நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவங்க. இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கின்னு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் நாங்கள் கையெடுத்து கும்பிட்றோம்.
எங்களுக்கு எப்போவும் துணையாகவே இருங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு எந்த களங்கமும் வராது. அதை நாங்கள் உயிர் கொடுத்தாவது அதை காப்பாற்றுவோம். நாங்களும் நீங்களும் எப்பவும் சேர்ந்து நின்னோம்னா ஐயா புகழ் இந்த உலகம் முழுக்க போகும். அதனால் எப்போவுமே எங்களுக்கு துணையாக இருங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எப்போவுமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம்.